ஹாய் காய்ஸ், நான் தான் மூன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேன்ஃபிக். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கேளுங்க. அப்புறம் கதை பேர் வந்து டாக்ஸிக் மீ. இப்போ கதை உள்ள போயிடலாம். இப்போ ஒரு சந்தில் நீங்களும் ஜிமினும் மட்டும்தான் இருக்கீங்க. ஜிமின் ரொம்ப கோவமாக உங்களை வாலில் பின் பண்ணியிருக்காரு. நீங்களும் அவரை கோவமே இல்லாமல் ஒரு ஸ்மிர்க்கோட கூலாக பார்த்துட்ருக்கீங்க. ஏய், இன்னாடி உனக்கு பொண்ணுன்ற திமிரா? ஏன் பொண்ணுங்களாம் திமிரு இருக்கக்கூடாதா? ஏய், ரொம்ப ஓவராக போகிறடி, இது சரிப்பட்டு வராது. டேய், நான் ஒன்றும் ஓவராக பண்ணலை. அவள் லிமிட்டோடு இருந்தால் நான் ஏன் அடிக்க போகிறான் அவளை? எதுவும் தெரியாமல் பேசாத ஜிமின். யாரு? எனக்கா? நீ என்ன நான் பண்ணுறேன், நீ என்ன நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன பெரிய ரவுடியா? ரவுடி நினைப்பா உனக்கு? ஜிமின், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவள் லிமிட்டோடு இல்லை ஜிமின். அதனால்தான் நான் அடித்தேன். நீ ஏன் என் சைடை எடுத்துக்கவே மாட்டேற? என்னையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு ஜிமின். அவன் உன்னை பற்றி எப்படி எப்படிலாம் பேசினா தெரியுமா என்கிட்ட? இதெல்லாம் ஏன் எனக்கு தேவையில்லடி. அவன் என்ன பேசினா எனக்கு தேவையில்ல. நீ சண்டை போடாத, எனக்கு தான் எம்ப்ரஸிங்காக இருக்குடி. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர் பைக் கிட்ட போகிறாரு. நீங்களும் பின்னாடியே போய் பைக்கில் ஏறி உக்காந்துக்கிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் எதுவும் சொல்லாமல் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்போ நீங்கள் பேசுகிறீங்க அவர்கிட்ட. ஜிமின், ஏன் தாண்டா என் மேலே இவ்வளோ கோவப்படுற? உனக்கு தெரியுமா ஜிமின், உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு? நீ ஏன் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டுற ஜிமின்? எத்தனை பொண்ணுங்க தப்பாக பேசுகிறாளுங்க தெரியுமா? ஏன் முன்னாடி என் லவரை பற்றி பேசினா எனக்கு கோவம் வராதா ஜிமின்? அதுவும் முக்கியமாக உன் கேர்ள் பெஸ்டீஸ் இருக்காளுங்களே, அவளுங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜிமின். உன் முன்னாடி ஒரு வேஷம், என் முன்னாடி ஒரு வேஷம் போடுறாளுங்க. எனக்கு செம்ம கோவம் வருது ஜிமின். நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒரு இப்படி சொல்லுவேன் நான் இதை, எனக்கு பயமாக இருக்குது ஜிமின். ஏதோ நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயமாக இருக்குது. எனக்கு நீ மட்டும்தான் ஜிமின் இருக்க. இதையும் எல்லாரும் ஸ்டீல் பண்ணிக்க பார்க்குறாளுங்க. இங்கே பார்க்குறீங்க அவரை, அவர் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம வண்டி தான் ஓட்டின்னு இருக்காரு. அப்போ நீங்கள், நான் அவ்வளோ தொல்லை கொடுக்குறேன்னா உனக்கு? சொல்லிடு ஜிமின், நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். நீ இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணாது, எனக்கு ஹர்ட் ஆகுது ஜிமின். நீங்கள் ஜிமினை மறுபடியும் பார்க்குறீங்க ஏதாவது ரிப்ளை பண்ணுவானான்னு. எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சரி விடு அப்படின்ட்டு நீங்கள் அவர் மேலே சாஞ்சிக்கிறீங்க ஹக் பண்ணிக்கிட்டே. கொஞ்ச நேரம் கழித்து ஜிமினோட வீடும் வந்துடுது. அவர் பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு, உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க. ஜிமின் இருந்துக்கிட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இறங்கிடுறீங்க. அவர் ஸ்ட்ரைட்டாக இறங்கி உள்ளே போயிடுறாரு, உங்களை திரும்பி கூட பார்க்காம. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருடா வரேன் அப்படின்ட்டு அவர்கிட்டயே போகிறீங்க பின்னாடி. நீங்கள் உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் நேராக பெட்ரூமுக்கு தான் போகிறாரு. பெட்ரூம் போய் அவர் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்ற போகிறாரு. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது, அவர் வரலை கீழே. அதனால் நீங்கள் மேலே போய் பார்க்குறீங்க. ஜிமின் வந்து ஒரு ஷர்ட்டை தேடின்னு இருப்பார். ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார் வேறு. நீங்கள் அவரை பார்த்துட்டு சைட் அடிக்கிறீங்க. அவர் பேக்கை பார்த்துட்டு அவர் கிட்ட போய் பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் தேட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நீங்கள் ஜிமினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திருப்பி அவர்கிட்ட போகிறீங்க. 2 பேர் நோஸும் டச் ஆகுது. அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் ஐ கான்டாக்டோட ரொமான்டிக்காக பார்க்குறீங்க அவரை. நீங்கள் கேட்குறீங்க, ஓய் என்ன என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்ட்டு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களை பார்க்குறாரு, எதுவும் சொல்லலை. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்டில் இருக்கீங்க, பட் ஒரு வார்த்தை பேசலை. நீங்கள் உடனே ஜிமினோட லிப்ஸை பார்க்குறீங்க. அது அவ்வளோ க்யூட்டாக ரெட்டாக இருக்குது. அவர்கிட்ட போகிறீங்க கிஸ் பண்ணலான்னு. அப்போது சடனாக டோர் பெல் அடிக்குது. ஜிமின் சென்ஸுக்கு வந்துட்டு உங்களை புஷ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் விடவே இல்லை அவரை. இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவரை விடவே இல்லை. அவர் உங்களை முறைக்கிறாரு. ஒயன் விடு ஒயன் அப்படின்றாரு. நீங்கள் விடவே இல்லை அவரை. என்னடா டோர் பெல் தான் முக்கியமா என்னை விட அப்படின்னு ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக கேட்குறீங்க. மறுபடியும் தொடங்காத ஒய்யன், என்னை விட நான் யாருன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு அவர் உங்களை லைட்டாக தள்ளி விட்டு போயிடுறாரு.
நீங்கள் அவரை முறைக்கிறீங்க, இருந்தாலும் லவ்வர் ஆயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு பின்னாடியே போய் சோஃபாவில் உட்காந்துடுறீங்க. ஜிமின் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே யாருன்னு பார்த்தா லென்ஸி இருக்கா. அவள் வந்து ஜிமினோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன் இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னு. அப்போ நீங்கள் யோசிச்சுனே இருக்கிறப்ப அவள் பேச ஆரம்பிக்கிறா. ஜிமின், இங்கே தான் இருக்கிறியா? நீ பார்ட்டியில் இருப்பேன்னு நினச்சேன், நல்ல வேலை இங்கே தான் இருக்க. ஜிமின், என்னோட கார் ப்ரோக் டவுன் ஆகிடுது, இன்னைக்கு ஒரு நாள் ஒண்டி நான் இங்கே இருந்துக்கிறேனே அப்படின்றா. உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது, ஏன்னா அவளுக்கு ஜிமினை பிடிக்கும். ஜிமினுக்கு அவள் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கா, அது ஜிமினே உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஜிமின் அங்கே முழிச்சிக்கினே நிற்கிறாரு, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி சேடன் அப்புறம் ஹர்ட்ஃபுல்லான ஐஸோட பார்க்குறீங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் லென்ஸி கிட்ட கேட்குறாரு, நீ என்ன இங்கே இந்த நேரத்தில் என்ன பண்ணுற? ஏன் உங்கள் வீட்டுக்கு போகல? பார்ட்டியில் அவ்வளோவா குடிச்சிருந்த, ஏன் வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லென்ஸி, அதான் சொன்னேனே ஜிமின், என் கார் ப்ரோக் டவுன் ஆகிடுது, என்னால் இப்போ போக முடியாது. எங்கள் அம்மா வேற குடிக்காதன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நான் செம்மையாக குடிச்சிட்டேன் ஜிமின், இப்போ போனால் எனக்கு கொன்று போட்டுருவாங்க ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்றாவ. ஜிமின் ஒரு மாதிரி சைன் பண்ணிவிட்டு சரி வா உள்ள அப்படின்றாரு. நீங்கள் ஜிமினை முறைக்கிறீங்க. ஜிமின் நேராக போய் லென்ஸி கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜிமினை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க, ஏன்னா ஜிமின் இதெல்லாம் ரேராக தான் உங்ககிட்ட கேட்பாரு. இல்லை ஜிமின், சாப்பிடல அப்படின்றாவ. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் மதியம் சமைச்சது தான் இருக்குது, நான் போய் ஹீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கோடு அங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். நீங்கள் ஓவர் திங்கோடு அங்கே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் கிட்ட போகலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இல்லை போகலாம் அப்படின்ட்டு ஏஞ்சி போய் கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கே ஜிமின் ஹீட் பண்ணிவிட்டு காஃபி போட்டுன்னு இருக்கிறாரு. நீங்கள் போய் ஜிமினை பேக் ஹேக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிமின் ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் வேணாம், இப்படியே போதும் அப்படின்றீங்க. அவரும் திரும்ப காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி உங்களுக்கு அவர் விட்டு போயிடுவாரோன்னு ஒரு தாட்லாம் ஓடுது உங்கள் மண்டையில். ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸை இழந்திருப்பீங்க. யாரும் உங்களுக்கு ட்ரூவாலாம் இருக்க மாட்டாங்க, ஏதாவது தேவைன்னா தான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு லவ் வேணும், ட்ரூ லவ்வாக இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை. அதனால தான் உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஜிமின் தான் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரை கொடுக்கலான்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபாலோ ஆகிட்டீங்க அவனுக்கு. அப்போ நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு போய் கவுண்டரில் உட்காடுறீங்க. அப்போ உட்காந்துக்கிட்டே அவனை அட்மையர் பண்ணின்னு சைட் அடிச்சுன்னு இருக்கீங்க. ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் சைட் அடிக்கிறது, இருந்தாலும் அவர் எதுவும் ஃபேஸில் காமிக்காமல் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வேறு லைட்டாக ப்ளஷ் ஆகுது, நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், நீங்கள் காலேஜ் டேஸில் இருக்கீங்க. அப்போது ஜிமின் மேலே சாஞ்சிக்கிட்டே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து, ஏய் சாரிடி, சாரி, என்னை மன்னிக்க மாட்டியா நீ, என் ஃபேஸை பாரேன் அப்படின்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த உடனே அவர் கண்ணடிக்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும் அப்போ, ஏன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டார் ஜிமின். என்ன புதுசாக பண்ணுற, என்ன ஃபர்கிவ் வேணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏஞ்சி போ அப்படின்றீங்க. ஏய் இங்கே பாருடி, நான் வேணும்னே பண்ணலை, அவ தாண்டி வந்து என்ன ஹக் பண்ணா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, ஓடின்னு ரூடா நான் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல மாட்டியா? நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானே, இல்லை அவள் பாய் ஃப்ரெண்டா? அவள் யார் உன்னை வந்து ஹக் பண்ணுறதுக்கு? நான் இருக்கிறப்ப என் முன்னாடி எதுக்கு வந்து அவன் ஹக் பண்ணுறா? ஐய் நான் எத்தனை தடவை சொல்லுவேன், அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி. நீ ஏன்டி ரொம்ப டாக்ஸிக்காக போகிற மாதிரி இருக்கு. எனக்கு இது சரிப்பட்டு வரல வையன், நீ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணு. ஒன்று எந்த பொண்ணும் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னா அது என்ன ரூல்ஸு அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நான் எந்த பசங்களையும் என் பக்கத்தில் சேர்க்கறது இல்லைல்ல, அந்த மாதிரி நீ இருச்சுமே. எந்த பையனாவது என்கிட்ட வந்து பேசுகிறானா? இல்லை அப்புறம் என்ன? இதுவே வேற ஒரு பையன் வந்து என்ன ஹக் பண்ணா உனக்கு எப்படி ஜிமின் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க.
பாருடி, சண்டை போடுற வேலைலாம் இங்கே வேணாம். நான் யாருக்கிட்டேயும் உன்ன மாதிரி ரூடாலாம் நடந்துக்க மாட்டேன் வையன். எல்லாரும் எனக்கு ஈக்குவல் தான். இங்கே ஜிமின் பேசிக்கினே இருக்கிறப்ப லென்ஸி வராங்க. அவங்கள பார்க்குறா. நீங்களும் அவளை பார்த்து முறைச்சிட்டு ஜிமினை பிடிச்சி கிஸ் அடிச்சிடுறீங்க. அவனை நல்லா பிடிச்சி ஃபோர்ஸாக கிஸ் அடிக்கிறீங்க. அதை லென்ஸி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அவள் உங்கள் 2 பேரையும் முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. நீங்கள் அப்போ தான் ஜிமினை விடுறீங்க. ஜிமினுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது, உங்களுக்கும் வாங்குது, ஆனால் காட்டிக்கலை. நீ செம்ம டாக்ஸிக்டி, செம்ம டாக்ஸிக் அப்படின்னு அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. லைட்டாக ஸ்மைல் வருது உங்கள் லிப்ஸில். அதை ஜிமின் நோட் பண்ணுறான், ஆனால் எதுவும் கேட்கல. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் இருந்த காஃபி கப்பை நீட்டி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேணான்னு வெறும் தலையை மட்டும் ஆட்டுறீங்க, எதுவும் சொல்லாமல். நீங்கள் இறங்கி சோஃபா கிட்ட போய் அங்கே உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜிமின் வெளியே வந்து டேபிளில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து செம்மையாக அழுவு வருது. நீங்கள் டேர்ஸ்லாம் நிறையா வருது. நீங்கள் அதை வைப் பண்ணினே இருக்கீங்க, வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அழுது முடித்து காமான உடனே நீங்கள் வெளியே வரீங்க, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு. அப்போ வரப்போ லென்ஸி உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்குது. அப்போ நீங்கள் போய் ஓரமாக நின்று விட்டு கேட்குறீங்க என்ன பேசுகிறாங்கன்னு. மீன் ஒய்யன் வேணா ஜிமின், உனக்கு அவள் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா. உனக்கெலாம் எந்த மாதிரி பொண்ணு டெசர்வ்டு தெரியுமா? அவளாம் உன் ஒர்த்தே இல்லை ஜிமின். நீ அவளை விட்டுடு, அவளை பிரேக்கப் பண்ணிவிடு. இல்லைனா அவள் ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறா ஜிமின். நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் ஜிமின், அவளை விட்டுடு. அவளுக்கு கோவம் வந்தால் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா ஜிமின். உனக்கு வேற ஒரு பொண்ணு பெட்டராக கிடைப்பா. எனக்கு தேவையில்ல லென்ஸி, எனக்கு வேற ஒரு பொண்ணு தேவை. வச்சுக்கிறவளே நான் இப்படி ஹர்ட் பண்ணுறேன். இப்போ வேற ஒரு பொண்ணுன்னா ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்குவேண்ணா? சொல்லு. இப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேச்சே வச்சுக்காத லென்ஸி. அப்புறம் ஏதோ சொன்னல அவள் சைக்கோன்னு. ஆமாண்டி, அவள் சைக்கோ தான். என் லவ்வுக்காக அவள் சைக்கோவாக மாறிட்டா. அப்படி மாற்றி வச்சுக்கிறீங்கடி அவளை. நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்குன்னு அவள் மட்டும்தான் இருக்கா, அவளுக்கு நான் மட்டும்தான், வேற யாரும் இல்லை அவளுக்கு. இதை புரிஞ்சுக்கோ. நீ என்னை என்னத்தான் பிரெயின் வாஷ் பண்ண நினச்சாலும் அப்படி ஆகாது. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் அவளை பார்த்துப்பேன். ஸோ டோன்ட் ட்ராக் யுவர் நோஸ் இன்டு மை ரிலேஷன்ஷிப் லென்ஸி. இது எல்லாத்தையும் ஒய்யன் மறைஞ்சிருந்து கேட்குறா. அவளுக்கு முடியல, செம்மையாக ஹர்ட் ஆகுது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஜிமின் ஒரு தடவையாச்சும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவளுக்கு செம்மையாக கில்ட்டி ஆகுது. ஏன்னா அவளுக்கு ஜிமினை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால எதுவுமே சொல்லாமல் ஒய்யன் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறா. அப்போ ஜிமின் வந்து ஒய்யன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு சோஃபாவில். ஒய்யன் ஷோல்டரில் கை போட்டு அவளை பக்கத்தில் இழுத்து மேலே சாய்ச்சிக்கிறாரு. ஒய்யனும் எதுவும் சொல்லாமல் ஜிமினோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா. லைட்டாக டேர்ஸ் வருது அவள் கண்ணில் இருந்து. எதுவுமே ஜிமின் நோட்டீஸ் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு டிவி பார்த்துன்னு இருக்காரு. ஒய்யன் தூங்கிடுறா. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங்கில் நீங்கள் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. லென்ஸி அவள் வீட்டுக்கு போயிட்டா. நீங்கள் காஃபி குடிச்சிக்கிட்டே ஹாலுக்கு வந்து பார்க்குறீங்க, அங்கே ஜிமின் இல்லை. ஜிமின் ரூமில் தான் இருப்பாருன்ட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே அவர் குளிக்கிற சத்தம் கேட்குது. நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படியே ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் ஒரு 7 PM ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் அட்டன் பண்ணுறாரு. அதில் லென்ஸி தான் பேசுகிறா. ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அங்கே பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில் லென்ஸி கூட. அப்போ லென்ஸி என்ன சொல்கிறான்னா, ஜிமின் இங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்கால ஒருத்தி, யாரவா, ஐயோ பேரும் ஞாபகம் வர மாட்டுதே. ஞாபகம் வந்துச்சு, சீசோ இருக்கால, அவள் இங்கே வந்திருக்காடா. உன்னோட எக்ஸ் க்ரஷ் தானே அவள். நீ சீக்கிரம் வாடா, இங்கே கிளப்புக்கு வாடா, அவளை பார்க்கலாம் அப்படின்றா அவ. ஏய் லென்ஸி, நீ திருந்தவே மாட்டியாடி? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, இதெல்லாம் வேணான்னு, ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணினே இருக்க அப்படின்றான். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். சரி நீ அவளை பார்க்க கூட வேணாம், நீ வா, நம்ம கொஞ்ச நேரம் பார்ட்டி பண்ணிட்டு போவோம், ப்ளீஸ் ஜிமின், வா ஜிமின் அப்படின்னு அவள் கெஞ்சுறா. லென்ஸி, நான் எப்போ பார்த்தாலும் உன்னை பார்ட்டியில் தான் பார்க்குறேன், ஏன் உனக்கு வேலையே இல்லையா? பார்ட்டியில் தான் இருப்பியா நீ எப்போ பார்த்தாலும் அப்படின்னு கேட்குறாரு.
ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எனக்காக பண்ண மாட்டியா? ஒரே ஒரு தடவை வா ஜிமின், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு கெஞ்சுறா. ஜிமினுக்கு வேற வழி இல்லை. சரி வரேன் இரு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஜிமினை க்யூரியஸாக பார்க்குறீங்க என்ன ஆச்சுன்னு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, நான் பார்ட்டிக்கு போகிறேன், உன்னை இங்கே தனியாலாம் விட்டு போக முடியாது, என் கூட வா அப்படின்றாரு. நீங்கள் நான் ஏன் ஜிமின், நான் வந்தால் பிரச்சனை பண்ணுவேன், நீயே போயிட்டு வா, ஆனால் கண்டிஷன், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, எந்த பொண்ணோடையும் பேசக்கூடாது அப்படின்றீங்க. ஏய் நீ வாடி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், கிளம்பிடு, இதோ வரேன் அப்படின்னு அவர் வெளியே போயிடுறாரு. நீங்கள் நான் வரலன்றல ஜிமின் அப்படின்னு கத்துறீங்க. கிளம்பிடுடி அப்படின்றாரு. அவர் வெளில போயிடுறாரு. நீங்கள் சைன் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. போய் நீங்கள் 2 பேரும் பார்ட்டியில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஓரமாக போய் உக்காந்துக்கிறீங்க. ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுறான். நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின் ஒரு பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவள் வேற யாரும் இல்லை, லென்ஸி சொன்னால ஒரு பொண்ணு சீசோ, அவ தான். உங்களுக்கு அவள் யாருன்னே தெரியாது, ஆனால் ஜிமினுக்கு தெரியும். ஜிமினும் பார்க்குறான், ஆனால் கண்டுக்கலை. அப்போ சீசோ என்ன பண்ணுறான்னா, ஜிமின் கிட்ட ஸ்லோ ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போகிறா. ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசின்னு இருக்கிறாரு. சீசோவை பார்த்தோன்னே ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்முனி அப்போ ஜிமின் பார்த்துட்டு ஏன் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு திரும்புறாரு. அங்கே சீசோ தான் இருக்கா. ஜிமினை ஒரு மாதிரி செடிக்டிவாக பார்க்குறா. உங்களால் இதை பார்க்கவே முடியல, ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் ஜிமினை எம்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. சீசோ என்ன பண்ணுறான்னா, ஜிமினை பார்த்துட்டு, ஹாய் ஜிமின், எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு ஒரு மாதிரி செடிக்டிவாக கேட்குறா. நல்லா தான் இருக்கேன். ஓ நல்லா இருக்கியா, சரி ஜிமின், நான் கேள்விப்பட்டேன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமே, என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போகலான்னு ஐடியாவா உனக்கு அப்படின்னு கேட்குறாவ. ஆமாம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்குது, அதுக்கு என்ன போ. ஓ நான் உங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம், அங்கே இருக்கா பாரு அப்படின்னு உங்களை பாயிண்ட் பண்ணுறான் ஜிமின். நீங்களும் பார்க்குறீங்க எதுக்கு நம்மளை பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா. அப்போ சீசோ திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் கூடுறா. ஓ இவங்க தானா, என்ன ஜிமின் உனக்கு டேஸ்டே இல்லையா, ஏன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் டேட் பண்ணின்னு சுற்றின்னு இருக்க, என்ன பாரு, உன்னோட ரேஞ்சுக்கெலாம் நான் தான் ஜிமின் செட் ஆவேன் அப்படின்றாவ. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜிமின் போயிடுறான். சீசோ ஒரு மாதிரி கோவமாக உங்களே பார்க்குறா. நீங்களும் கோவமாக பார்க்குறீங்க அவளை. இப்போது சீசோ லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, இருடி நான் வச்சுருக்கேன் ஒன்று அப்படின்னு போயிடுறாவ. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருடி, அவளாக தான் வந்தா, நானா போல தெரியுதா, இதை பார்த்துட்டு என் வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்கிறது, இந்த வேலைலாம் வேணாம். நீங்கள் ஜிமின் லிப்ஸே பார்க்குறீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி ரொமான்டிக் மூட் ஆகிடுது உங்களுக்கு. ஜிமினை ஈர்த்து ஒரு கிஸ் அடிச்சிடுறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. இருந்தாலும் எதுவும் பண்ணலை, ஒரு கிஸ் பேக்கும் பண்ணலை, அப்படியே தான் இருக்காரு. நீங்கள் ஜிமினோட லிப்ஸை பைட் பண்ணுறீங்க கிஸ் பேக் பண்ணணும்னு, அப்பயும் எதுவும் பண்ணலை, அவர் கம்முனே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமினோட நெக்கு கிட்டலாம் போய் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை ஸ்டாப் பண்ணலை, ஆனால் எதுவும் பண்ணலை. நீங்கள் ஜிமினுக்கு ஒரு ஹிக்கியே கொடுத்துட்றீங்க. ஹிக்கி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அவரை பார்க்குறீங்க. நீ என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றீங்க. இது எல்லாத்தையும் சீசோ பார்த்துட்டு தான் இருக்கிறா. செம்மக்கும் வருது அவளுக்கு. ஏன்னா அவளுக்கும் ஜிமினை பிடிக்கும், க்ரஷ்ஷு, அதனால அவளுக்கும் வருது. அவகிட்ட ஜிமின், என்ன ஜிமின் பண்ணுறா இவ, இது பார்ட்டி, இங்கெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. ஏய் இது பார்ட்டிடி, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்றீங்க. ஹலோ மிஸ், நான் உங்ககிட்ட பேசல, நான் என் ஜிமின் கிட்ட பேசுகிறேன். ஓன் ஜிமினா, எப்போலேருந்துடி ஓன் ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினா, ஐ லவ் யூ ஜிமினா, ஏன் ஜிமினா இப்படி பண்ணுற, வேற ஒரு பொண்ணுக்கிட்டலாம் போய் கிஸ் பண்ணிக்கிட்டு. ஏய் வேற ஒரு பொண்ணா, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்ன அடித்து அப்படின்னு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க அவளை. ஜிமின் பாத்தியா அவ என்ன என்னான்னு சொல்கிறான்னு, கம்முனே இருக்கு ஜிமின் அப்படின்னு ஒரு மாதிரி சைல்டிஷ் வாய்ஸாக கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாவ. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் கம்முனே இருக்காரு கீழே பார்த்துக்கிட்டே. ஏன்னா அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி எம்ப்ரெஸிங்காக இருக்கு அவருக்கு. எல்லாரும் இங்கே தான் பார்க்குறாங்க நீங்கள் 2 பேர் சண்டை போடுறத. ஹேய் மிஸ், இங்கே பாருங்க, ஜிமின் என்னோடது தெரியுதா, நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படின்னு அவள் ஜிமினை கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப நீங்கள் அவள் முடியை பிடிச்சி இழுத்து அடிக்கிறீங்க.
ஜிமின் ஷாக் ஆகிட்டாரு. உங்களை ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்னை தள்ளி விட்டுட்டு அவளுக்கு செம்மையாக அடிக்கிறீங்க. அவளுக்கு ப்ளீட் ஆகுது, எங்கெங்கேயோ ப்ளீட் ஆகுது. இன்னாடி சொன்ன ஓன் ஜிமினா, அவன் என்னோடதுடி, என் ப்ராப்பர்ட்டி, நான் தாண்டி அவனை வச்சுப்பேன், பார்த்துப்பேன்டி. உனக்கு என்னாடி, நான் என் பாய் ஃப்ரெண்டு கிஸ் பண்ணால் உனக்கு என்னாடின்னு போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க அவளை. அவள் கத்துற வலி தாங்க முடியாமல் அப்போ ஜிமின் வந்து உங்களை ஈர்த்துட்டு போகிறாரு. இங்கே பாருடி, அவள் என்னோட ஜிமின்டி, எவளாவது வந்தீங்க செத்துருவீங்க என் கையில் அப்படின்னு போயிடுறீங்க ஜிமினோட. ஜிமின் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களை பலாறு கன்னத்துலேயே விடுறாரு. நீங்கள் அவனை எதுவுமே ஷாக்கே இல்லாமல் பார்க்குறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, ஏன்டி என்னை எம்ப்ரெஸ் பண்ணினே இருக்க, உன்னை லவ் பண்ணதுக்கு இதான் என் தண்டனையா அப்படின்னு செம்மையாக கத்துறாரு உங்ககிட்ட. ஜிமின், என் கிட்ட கத்தாத, இம்மா நேரம் உன்னை பிடிச்சி தடவின்னு இருக்கிறா, நீ எதுவுமே சொல்லலைல்ல, இப்போ நான் அடித்தா வண்டி உனக்கு வலிக்குதா அப்படின்னு கத்துறீங்க நீங்களும். ஒய்யன், இங்கே பாருடி, நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. ஏன்டி பைத்தியம் மாதிரி பண்ணுற, டாக்ஸிக் நீ ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க. ஆமாண்டா, நான் பைத்தியம் தான், உன்னை லவ் பண்ணுறல்ல அதான் பைத்தியம், என் ஆக்குனதே நீ தான்டா அப்படின்னு ஒரு மாதிரி டேரப் ஆயிடுங்க. வையன், இது சரிப்பட்டு வராதுடி, பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு சுத்தமாக மூச்சே நிற்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது, பயம் வந்துடுது உங்களுக்கு ஜிமின் விட்டுட்டு போயிடுவாரோன்னு. என்ன சொன்ன? இல்லை ஜிமின், இல்லை நான் இனிமேட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜிமின். நீங்கள் பாரு, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் யாரையும் அடிக்க மாட்டேன் ஜிமின். இனிமேல் நீ உன் இஷ்டப்படியே இரு ஜிமின், பிரேக்கப்லாம் வேணாம் ஜிமின், ப்ளீஸ் பிரேக்கப் வேணாம் ஜிமின் அப்படின்னு அவரை ஹக் பண்ணுறீங்க. செம்மையா அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவர் உங்களை புஷ் பண்ணினே இருக்காரு. வையன், நீ எனக்கு வேணாடி அப்படின்னு உங்களை புஷ் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் என்னை விட்டு போகாத ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், நான் ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூடா, நான் இனிமேட்டு யாரையும் அடிக்க மாட்டேன், உன் ஃப்ரீடம் உன்கிட்டே இருக்கும், ப்ளீஸ் ஜிமின், விடா, ஐ லவ் யூடா ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டு போகாத ஜிமின் அப்படின்னு அவர் பின்னாடியே ஓடுறீங்க. அவர் சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அங்கேயே அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. அது சின்னதாக தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட். நீங்கள் போய் அங்கே ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் ஜிமின், உன்னை லவ் பண்ணது தப்பா ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் என்கிட்ட வந்துரு ஜிமின், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜிமின் அப்படின்னு செம்மையாக அழுவுறீங்க. உங்களுக்கு வேறு மென்டல் ப்ராப்ளம் இருக்கா, அதனால உங்களால் சுத்தமாக தாங்க முடியாது. இங்கே நடுவில் அழுவுறப்பயே உங்கள் ஹெட்டில் வாய்ஸ்லாம் கேட்குது. போயிட்டானா தெரியும், இப்படிதான் போவான், உனக்கு அவன் பிலாங்கே கிடையாது, இப்போது வேற ஒரு பொண்ணை ஃபைன் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான் பாருடி அப்படின்னு வாய்ஸ் வேற கேட்குது. உங்களால் அக்செப்டே பண்ண முடியல எதையும். இல்லை என் ஜிமின் போக மாட்டான், ஜிமின் என்னோடது, அவனை நான் தான் லவ் பண்ணுறேன், எப்படி போவான் அவன் அப்படின்னு உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டு அழுவுறீங்க. உங்களுக்கு நிறையா வாய்ஸ் வேற கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏஞ்சி நிற்கிறீங்க. உங்களுக்கு மயக்கம் வேற வருது, தலையை பிடிச்சிக்கிட்டு அங்கங்கன்னு சுற்றுறீங்க. இல்லை ஜிமின் போக மாட்டான், ஜிமின் என்னோடது, நான் அவனை நல்லாவே பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் கடவுளே என்னோட ஜிமினை திருப்ப கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு செவுத்துல போய் சாஞ்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு செம்மையாக அழுவுறீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகலான்னு பார்க்குறீங்க, ஆனால் சுத்தமாக முடியல, செம்மையாக வலிக்குது உங்கள் செஸ்ட்லாம். நீங்கள் அப்படியே டியர்ஸ் வந்துனே இருக்கு, ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இல்லை உங்களோட ஃபேஸில். அப்போ நீங்கள் மேலேயே பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஜிமினை எப்படி சைட் அடிப்பீங்க, எப்படிலாம் கிஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படிலாம் ஜிமினை அனாய் பண்ணுவீங்கன்னுலாம் எல்லாமே உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே தலையிலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, ரெண்டு பக்கமும் கை வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறப்ப அப்போ ஜிமினோட ஃப்ளாஷிங்லாம் வருது உங்களுக்கு. ஜிமின் நிற்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் எந்தெந்த இடத்துல ஜிமின் இருக்கானோ அந்த இடத்துலலாம் போக பார்க்குறீங்க, ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே ஜிமின் டிஸப்பியர் ஆகிடுறாரு. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, வந்துடு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், நான் உன்னை நல்லாவே பார்த்துக்கிறேன் ஜிமின், இனிமேல் உன்னை கண்ட்ரோலே பண்ண மாட்டேன் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு அழுவுறீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது, அங்கே ஜிமின் தான் நிற்கிறாரு. ஜிமின் ஸ்லோவாக உள்ளே வராரு. உங்களோட ஸ்டேட்டை பார்த்து அவரால் தாங்க முடியல, டியர்ஸ் வருது அவர் கண்ணில் இருந்து. நீங்கள் அப்படியே செவுத்துல சாஞ்சிக்கிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, இதுவும் இல்யூஷனாக இருக்கும்னு. அப்போ ஜிமின் ஸ்லோவாக அவங்கக்கிட்ட வந்துட்டு,
ஸ்லோவாக கீழே உட்காடுறாரு. நீங்கள் விஸ்பர் பண்ணினே இருக்கீங்க, ஜிமின் ஜிமின் ஜிமின்னே விஸ்பர் பண்ணுறீங்க. அவருக்கு நீங்கள் சொல்கிறது கேட்குது. அவர் கண்ணில் வந்து டேர்ஸ் நிறையாவே ஊற்றுது. நீங்கள் ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் இல்யூஷனாக தான் நினச்சி பார்க்குறீங்க, ஆனால் அங்கே ஜிமினே இருக்கார். உங்களுக்கு அது தெரியலை. உங்கள் கண்ணிலேருந்தும் டேஸ்ட் வருது, அவர் கண்ணிலேருந்தும் டேஸ்ட் வருது. நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறீங்க ஐ கான்டாக்டில். அவரால் சுத்தமாக முடியல உங்களை இந்த ஸ்டேட்டில் பார்க்க. அவர் உங்களை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க ஜிமின் இல்யூஷன் இல்லை, உண்மையானு. நீங்களும் செம்மையாக ஹக் பண்ணுறீங்க டைட்டாக. நீங்கள் இப்போ தான் கதறி அழுவுறீங்க. ஜிமின் விட்டுட்டு போயிடாத ஜிமின், நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன் ஜிமின் யாரையும், ப்ளீஸ் ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டு போயிடாத ஜிமின் அப்படின்ட்டு செம்மையாக அழுவுறீங்க. ஜிமினும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் சைலண்ட்டாக அழுகுறாரு. உங்களை விடவே இல்லை ஹக்ல இருந்து. அவர் உங்கள் காதுகிட்ட வந்து சாரிடி, சாரி, நான் இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன், நீ தாண்டி எனக்கு சாரி, பிரேக்கப்னு சொன்னதுக்கு சாரிடி சாரிடின்னு உங்களை கிஸ் பண்ணினே இருக்காரு கன்னத்தில். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க டேர்ஸ்லேயே. சாரி ஜிமின், என்னை விட்டு போயிடாது ஜிமின் அப்படின்னு அழுவுறீங்க. மாட்டேன்டி, மாட்டேன், நான் எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு. எப்பவுமே நீங்கள் தான் மூவ் எடுப்பீங்க. இப்போ ஜிமின் மூவ் எடுத்திருக்காரு. நீங்கள் கம்முனியாக உட்காந்து அவர் கிஸ்ஸெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் லாஸ்ட்டாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. சாரிடி, விட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேருக்கு நம்ம 2 பேர் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி இருக்கிறப்பே சாரி அப்படின்றாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு பரவாயில்ல ஜிமின் அப்படின்னு அவரை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இப்படியே லைஃப் போகுது உங்களுக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சண்டை போடாமல் இருக்கீங்க. அப்புறம் அவ்வளோதான் காய்ஸ். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இது என் ஃபர்ஸ்ட் ட்ரை தான். உங்களுக்கு எதாவது ரெக்வெஸ்ட் இருந்தால் கேளுங்க, நான் அதை போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்குது, பொறுத்துக்கோங்க. அப்புறம் நான் வர அப்கமிங் எஃப்எஃப்லாம் கொஞ்சம் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன். இது என் ஃபர்ஸ்ட் ட்ரையில், அதனால இது கொஞ்சம் ஒழுங்காக வராதுன்னு நினைக்கிறேன். எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், எதாவது ரெக்வெஸ்ட் இருந்தாலும் கேளுங்க, ஓகேவா? பாய் காய்ஸ்.